பேசிக்காக ஒரு செல் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுது. அது எதனால் அப்படின்னா ஒரு ஜெனடிக் லெவலில் நான் சொல்கிறேன். ஒரு செல் வளரணும், டிவைட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து 2 ஃபேக்டர் வேணும். ஒன்று வந்து ஃபாரின் கல்ச்சர் நம்ம எல்லாமே அடாப்ட் பண்ணிட்டோம் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட டயட்டிக் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறி போச்சு. மாறி போகும்போது உங்களுக்கு அதான் சொன்னேன் இல்லையா, கோலோரெக்டல் கேன்சருக்கு முக்கியமானது வந்து ரெட் மீட்னு சொன்னேன். அந்த மீட் வந்து அவ்வளோ தூரம் டீப் ஃப்ரைடாக சாப்பிடும்போது இன்சிடென்சஸ் இன்க்ரீஸ். நாட் தட் 100% எல்லாரும் சாப்பிட்றவங்களுக்குலாம் வரணுன்றது இல்லை, வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனுவல் செக்கப்பில் அது ஒவ்வொரு பேக்கேஜில் பொறுத்து இருக்கும் சார். எந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே நீங்கள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேன்சர் ஸ்க்ரீனிங்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா ஹை ரிஸ்க்கை பார்த்துட்டு உங்கள் டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது தேவையா இல்லையா அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து சர்விக்ஸ் கேன்சர். மேமோகிராம் வந்து நம்ம கைக்கு தெம்பறதுக்கு முன்னாடியே கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா கட்டியும் எடுத்துடுறாங்க. கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக் டிசீஸ் இருக்குன்ற பட்சத்தில் அந்த மைக்ரோஸ்கோபிக் டிசீஸை டார்கெட் பண்ணி ரேடியேஷன் கொடுக்கறது வந்து அட்ஜுவன்ட் ரேடியோதெரபின்னு பேர். இது இல்லாத பேஷண்ட்டுக்கு வந்து குணப்படுத்தவே முடியாத போது, இல்லை வலி ரொம்ப சிவியராக இருக்கும்போது கேட்டிங் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லங்கில் ஒரு கட்டி இருக்குன்னா நம்ம மூச்சு இழுத்து விடும்போது அந்த கட்டி வந்து டிஸ்பிளேஸ் ஆகிட்டே இருக்கும், போயிட்டு நவுந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணோம், ஃபிடூஷியல் ஒரு மார்க்கர் வைப்போம், உள்ள கட்டி உள்ள ஒரு மார்க்கர் மாதிரி வச்சு அதை இன்ஃப்ராரெட் கேமரா வழியாக ட்ராக் பண்ணி கரெக்டாக நம்ம ஃபீல்டு இன்ஸ்பிரேஷனில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான். இன்ஸ்பிரேஷன் வரும்போது மட்டும்தான் ரேடியேஷன் டெலிவர் ஆகும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் சப்போர்ட் குரூப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வேணும். இது ஒருத்தர் சொல்கிறதுனாலேயே வந்து இதுவாகிடாது. ஸோ அது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாத்த விட பேஷண்ட்டோட வில் பவர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட டாக்டர் அஸ்வின் அவர்கள் இருக்காங்க, ஆன்காலஜிஸ்ட். கேன்சர் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். இயர்லி 90s கேன்சர் வந்து பெருசாக அறிமுகமாக இருந்தது. பட் இந்த நேரத்தில் பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து இப்போ வந்து பார்க்குறோம். நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ கேன்சர் சார்ந்து அவேர்னஸாக பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப இயர்லி 90s கேன்சர்னால் வந்து அது வந்தாலே ஃபேட்டல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. பட் லேட்டர் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா கேன்சர்ஸ் ஒரு டைப்ஸ் அதிகமாகிடுச்சு. அதே நேரத்தில் ட்ரீட்மெண்ட்ஸும் அதுக்கான அட்வான்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சது. கேன்சர் இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு டெத்து தான் அப்படின்னு மாதிரி இல்லாமல், ஃபேட்டல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட்லேயே கொண்டு போக முடியுங்கிற மாதிரி வந்துச்சு. ஓவர் த டைமில் இப்போ இந்த கேன்சர் கொடுத்தான அவேர்னஸ் எவ்வளோ பில்டாக இருக்குது அண்ட் அந்த கேன்சரை பற்றின பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேன்சர் முதல்ல முன்னெல்லாம் சொல்லும்போது கேன்சர் இஸ் கேன்சல் இதுதான் முன்ன சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து டயக்னோஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எதுவுமே இல்லை, பெருசாக இல்லை. அதே மாதிரி அவேர்னஸும் இல்லை. ட்ரீட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு. ஸோ மேஜராக இல்லை. மேஜராக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ரேடியேஷன், வெரி ஃபியூ கீமோதெரப்பி ட்ரக்ஸ் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி இருந்த ட்ரெண்ட் இப்போ மாறி கேன்சர் ஆல்தோ வந்தாலும் ஏர்லி ஸ்டேஜஸில் டிடெக்ட் பண்ணோன்னா ஹைலி க்யூர் ரேட் இஸ் தேர். ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடியது. மோரோவர் இப்போ நிறைய சோஷியல் மீடியா, இப்போ உங்களோட பிஹைண்ட்வுட்ஸ் இதிலெல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கேன்சர் அவேர்னஸ் அவங்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்க they are able to come out at an early stage so that to get the treatment at the proper time. ஓகே, பேசிக்காக வரக்கூடிய உங்களோட கேன்சர்னால் என்ன நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க? ஏன்னா ஏர்லி ரேஞ்சில் வந்து கேன்சர் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஏன் ஒய் மீ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வரவங்க கேன்சர் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க? கேன்சர் அப்படின்றது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இட்ஸ் அ வைரல் டிசீஸ். முதல்ல நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது. வைரல் டிசீஸ்னால் இப்போ ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்டையும் கேட்குறது தான், டாக்டர் இப்போ கேன்சர் பேஷண்ட் வீட்டில் வச்சுருக்கேன், அவங்ககிட்ட குழந்தைய வரவிடலாமா, குழந்தைக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, இல்லை எனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, இப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. கேன்சர் அப்படின்றது என்னென்னா முதல்ல பேசிக்காக என்ன அதுன்றது தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். கேன்சர் அப்படின்றது நம்ம உடம்புல வந்து அசுரத்தனமான வளரக்கூடிய செல்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரு பார்ட்டில் வந்து செல்ஸ் வந்து ஒரு சின்க்ரோனைஸ்டாக டிவைட் ஆகணும். செல் டிவிஷன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விச் இஸ் நெசசரி ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஒருத்தரோட வளர்ச்சிக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட செல்கள் இந்த கணக்குப்படி இல்லாத, சின்க்ரோனைஸ்டாக இல்லாத அசுரத்தனமாக வளருது அப்படின்னா அதுதான் கேன்சர். அது வளர்கிறதோடு மட்டும் இல்லாத அது எந்த பார்ட்டில் வளருதோ அந்த பார்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு கூட இருக்கக்கூடிய நியர்பை லிம்ஃப் நோட்ஸோ இல்லை பக்கத்தில் இருக்க ஆர்கனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதோ இல்லை வேறு டிஸ்டன்ட் ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது அது வந்து கேன்சர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அளவாக டிவைட் ஆகக்கூடிய செல் வந்து ரொம்ப அபரிதமாக டிவைட் ஆகிறது வந்து கேன்சர். ஓகே, பட் ஏர்லி ஸ்டேஜில் தான் ரொம்ப பிளட் கேன்சர் மாதிரி தான் ஒரு தெரிஞ்சதாக இருந்தது. அப்புறம் ஓவர் தடவை லங் கேன்சர், லிவர் கேன்சர், ஸ்டொமக், காலன் கேன்சர் பண்ணி ஏகப்பட்ட கேன்சர் வந்து. இது எப்படி இவ்வளோ கேன்சர்ஸ் ஓவர் த ஒரு 20-30 இயர்ஸில் எப்படி இவ்வளவு
இப்போ வந்து இதுக்கு நீங்கள் சொன்னோன்னா இந்த கேன்சர் முதல்ல எத்தனை டைப்புன்றது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ டைப் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக கேன்சரை வந்து 2 விதமாக டிவைட் பண்ணலாம். ஒன்று சாலிட் மெலிக்னன்சின்னு சொல்லலாம், இன்னொன்று லிக்விட் மெலிக்னன்சி. அதாவது தமிழில் சொல்லணும்னா திட வகையான கேன்சர்கள், திரவ வகையான கேன்சர்கள்னு சொல்லுவோம். இந்த திரவ வகையான கேன்சர்கள்னால் பிளட் மெலிக்னன்சிஸ், அதாவது இந்த சினிமாலெலாம் காட்டுறாங்க இல்லையா, லுக்கீமியா, ரத்த வாந்தி எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் லுக்கீமியா, லிம்போமா, இதெல்லாம் வந்து திரவ வடிவான கேன்சர்னு பேர். இதே வந்து திட வடிவான கேன்சர் அப்படின்றது ஒரு சாலிட் ஆர்கன்ஸில் வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் லங்கில் வரக்கூடியது, இல்லை லிவரில், கிட்னியில், ஏதாவது ஒரு ஆர்கன், மார்பகத்தில் ஏதோ ஒரு இடத்துல வரக்கூடியது. இதுலேயே சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து கார்சினோமா, லைனிங் எபித்தீலியத்துலேருந்து வரக்கூடியது வந்து கார்சினோமான்னு சொல்லுவோம். இதே வந்து சப்போர்ட்டிங் டிஷ்யூ மசில்லேருந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் சார்கோமான்னு சொல்லுவோம். மயோசார்கோமா, லைப்போசார்கோமா, கொழுப்பு கட்டிலேருந்து வந்ததுன்னா லைப்போசார்கோமான்னு சொல்லுவோம். இது இல்லாத மச்சத்துலேருந்து வரக்கூடிய ஒரு கேன்சரும் இருக்குது. அது போன்லேருந்து வரும், போன் சார்கோமாஸ் அதெல்லாம் வரும். மச்சம் மோல்லேருந்து வரக்கூடியது வந்து மெலனோமான்னு சொல்லுவோம். இதுவும் இருக்குது. இத்தனை வகையான கேன்சர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக முதல்ல ஒரு ஃபேக்டரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பேசிக்காக ஒரு செல் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுது. அது எதனால் அப்படின்னா ஒரு ஜெனடிக் லெவலில் நான் சொல்கிறேன். ஒரு செல் வளரணும், டிவைட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து 2 ஃபேக்டர் வேணும். ஒன்று வந்து அது வந்து அசுரத்தனமாக வளராத இருக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டரும், இன்னொன்று வந்து டிவைட் ஆகிறதுக்கு ஒரு ஃபேக்டர் வேணும். இதுக்கு வந்து ஒரு புரோட்டோ ஆன்கோஜின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புரோட்டோ ஆன்கோஜின் என்னென்னா, நம்ம வந்து செல்லை வந்து டிவைட் பண்ண வைக்கிறது. அபரிமிதமாக டிவைட் ஆகாத தடுக்கிறது வந்து டியூமர் சப்ரஸர் ஜீனுன்னு பேர். அதாவது அந்த டியூமர் சப்ரஸர் பேர்லேயே இருக்குது. அது வந்து டியூமராக ஃபார்ம் ஆகாத தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஜீன். இது ரெண்டுத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு டிஸ்பேரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று டியூமர் சப்ரஸர் ஜீன் சரியாக வேலை செய்யலைனாலோ, இல்லை புரோட்டோ ஆன்கோஜின் அதிகமாக வேலை செய்யும் போது அந்த செல் அபரிமிதமாக டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு பைக்கோட கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த புரோட்டோ ஆன்கோஜின் வந்து ஒரு பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிலேட்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த டியூமர் சப்ரஸர் ஜீன் பிரேக். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஆகும், நார்மலாக போகிறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு 2மே வேணும். இன்கேஸ் இப்போ ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்தாலோ இல்லை பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் என்ன நடக்குது, அதே தான். சிமிலர் டு தட் இட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். சம்டைம்ஸ் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும் வண்டியிலேயே. வண்டி மேனுஃபேக்சர் பண்ணும்போது தயாரிக்கும் போதே அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி செல்லில் ஆரம்பிக்கும் போது ஏதாவது இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன்ஸ் அதெல்லாம் வரும், ஒரு டிஃபெக்ட் இருக்கும். அந்த மியூட்டேஷன்னால் ஏற்படக்கூடியது இன்ஹெரிட்டட் கேன்சர்ஸ், அதாவது பரம்பரையாக வரக்கூடியது. ஒருத்தர் அப்பாவுக்கு இருந்தால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடியது, அம்மாவுக்கு இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடியது வந்து இதனால தான். நான் ஸ்மோக்கர்ஸுக்கும் ஏற்படக்கூடிய விஷயம், கேன்சர் வருது அப்படின்னா டீ டோட்டலஸாக இருப்பாங்க, அவங்க எதுவுமே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது, ஆனால் அவங்களுக்கும் கேன்சர் வருதுன்னா இந்த இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன்னால வரக்கூடிய ப்ராப்ளம். அதுதான் ஒரே வழியா இல்லை வேற ரீசன்ஸ்? இப்போ இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் மூலமாக மட்டும்தான் நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு வருமா, அல்லது இல்லாமலேயும் வர வாய்ப்பு இருக்கா? இல்லாமலேயும் ரேண்டம் மியூட்டேஷன்ஸ் வரலாம். மெஜாரிட்டிலி வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷனால் வரக்கூடியது தான். இப்போ லேட்டஸ்ட்டாக ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மியூட்டேஷன் இருக்குது. ஒரு செல், அதாவது வந்து லங் கேன்சரில் இது பண்ணும்போது யூகேயில் இருக்கக்கூடிய சர்வேயில் பார்த்தீங்கன்னா 1 in 6 lakh செல்ஸில் வந்து மியூட்டேஷன் இருக்குது. இப்போ என்விரான்மெண்டலில் வரக்கூடிய பொல்யூஷன் அதில் இது பண்ணும்போது அதை ட்ரிகர் பண்ணி விடுது அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து காரணங்கள் நிறைய சொல்லலாம். அதாவது வந்து டொபாக்கோ இன் எனி ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் அது ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, பான் பராக், குட்கா அந்த மாதிரி போடுறதுனாலையும் வரலாம். இது வந்து ஒரு 30 to 40% ஆஃப் த கேன்சர்ஸ்க்கு காரணம். வாயிலேருந்து ஆரம்பித்து ஆசனவாய் வரைக்கும் எல்லா இடத்துலையும் புற்றுநோய் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டொபாக்கோ. இது ப்ரிவென்டபிள் காஸ், டொபாக்கோ இருக்கட்டும். அடுத்து வந்து ஆல்கஹால். அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய மாறியாச்சு. நம்மளோட டயட் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் மீட் வந்து ரொம்ப மோஸ்ட் காமன்லி அசோசியேட்டட் வித் கொலான் கேன்சர், கோலோரெக்டல் மெலிக்னன்சிக்கு ரெட் மீட் சொல்கிறோம். ஸோ எதெல்லாம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல், அதாவது வந்து டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இதிலெல்லாம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமாக எதில் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு கேன்சரை வந்து இந்த புரோட்டான்கோஜின்ஸோ அதர் மெக்கானிசம்ஸை தூண்டி விட்டு செல்ல கேன்சராக மாற வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டயட் ஃபேக்டர். அதே மாதிரி எதெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவோம், இதை வந்து தடுக்கிறதுக்கு இருக்கோ அதை நம்ம குறைச்சி சாப்பிட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, இதை குறைச்சிட்டு நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் லைக் பீஸா, பர்கர் இந்த மாதிரி எக்ஸஸாக எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கூட ஹை கேலரி டயட் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எதுலலாம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டயட் எடுக்கிறோமோ அப்போ வந்து தெர் இஸ் ஹை ரிஸ்க் ஃபார் கேன்சர். ஸோ இது வந்து 3வது காரணமாக சொல்லலாம். 4வது வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஸ்மோக். இதுவில் வந்து வெளியில் காட்டு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொல்யூட்டன்ஸும் நம்மளுக்கு வந்து காசு பண்ண, எல்லாத்தையும் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ரிசர்ச்சில் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாத சின்ன வயசில் வேறு ஏதாவது காரணத்துக்காக ரேடியேஷன் கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் லிம்போமா இருந்திருக்கலாம், திரவ வகையான கேன்சர் சொன்னேன் இல்லையா, அப்போ வரும்போது லிம்போமாக்கு வந்து ரேடியேஷன் கொடுக்க வேண்டிய தேவைப்படும், ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டாக. அப்போ அவங்க பெரியவங்களாக வளரும்போது அவங்களுக்கு வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மெலிக்னன்சின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி சன்லைட், அதாவது ஒயிட் ரேஸ் பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மெலனின் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய விஷயம். அந்த மெலனின் பிக்மெண்ட் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இல்லாத வைரஸ்னால் வரக்கூடிய கேன்சர்களும் இருக்குது. ஒரு 5 விதமான வைரஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்ஸ்டெயின் பார் வைரஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து சால்டட் ஃபிஷ்ல சைனீஸ் ஜாப்பனீஸ் பாப்புலேஷனில் உங்களுக்கு வந்து இது வந்து நேசோஃபெரிஞ்சியல் கார்சினோமா காஸ் பண்ணும். மூக்குக்கு பின்னாடி ஒரு கட்டி ஃபார்ம் ஆகி அது உங்களுக்கு எந்த டீ டோட்டலராக தான் இருப்பாங்க, எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இந்த வைரஸ் மூலமா இந்த நேசோஃபெரிஞ்சியல் கார்சினோமா வரலாம். ரெண்டாவது வந்து இது நம்ம ஏரியாவில் ப்ரிவென்ட் கிடையாது, கம்மியாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் ஒரு வைரஸ். இது எப்படின்னா இது வந்து 3 விதமான கேன்சருக்கு யூஸ்வலாக. ஃபார் எக்ஸாம்பிள் சர்விக்ஸ் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஆனல் கெனால் கேன்சர், அதே மாதிரி வாய் புற்றுநோய், வாயிலனா தொண்டையில் டான்சிலில் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள். இது எதுவுமே எப்படின்னா ஒரு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வச்சுக்கும்போது, இல்லை ஓரல் செக்ஸ் அதிகமாக வைக்கும்போது, மல்டிபிள் பார்ட்னர்ஸோடு இருக்கும்போது, இல்லை ஆனல் செக்ஸ் வைக்கும்போது வரக்கூடிய டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ இதனால் இந்த 3 கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎஸ்சிஹெச், அதாவது ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லுவோம். அந்த ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சியும் வந்து இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து லிவர் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னா மெஜாரிட்டிலி வந்து பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் எடுக்கும்போதோ அதனால ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. பிளட் எப்போவுமே வந்து ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கா இல்லை ஹெச்ஐவி ஹெச்பிஎஸ்ஏஜி ஹெச்சிவி எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க. திஸ் இஸ் ஒன். அது இல்லாத வந்து செக்ஷுவல் ரூட்லையும் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் நீடில்ஸ், ஒவ்வொருத்தர் குத்தன ட்ரக் அடிக்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் குத்தன நீடில் இன்னொருத்தர் குத்தனாங்கன்னா அவங்களுக்கு இருந்ததுன்னா பிளட் மூலமா, ட்ரக் மூலமா, பிளட் மூலமாகவும் வரும், பிளட் மூலமா, பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது மூலமாகவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இல்லாத தாய்க்கு இருந்ததுன்னா குழந்தைக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை பற்றி. அடுத்து வந்து முக்கியமான வைரஸ் ஹெச்ஐவி. நம்மளோட இம்யூனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இம்யூன் சர்வைலன்ஸ், ஒரு போலீஸ் ஒரு பூத்தில் நிற்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்பும்போது அதில் வந்து எல்லா விதமான ஆன்டிஜென்ஸுக்கு பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கேன்சர் செல்ஸாகவே இருந்தாலும் நம்மளோட இம்யூனிட்டி வந்து அதை தடுத்து நிறுத்திடும் யூஸ்வலாக. ஸோ இப்போ இந்த இம்யூன் சர்வைலன்ஸ்னு பேர் இதுக்கு. இதை வந்து எது பைபாஸ் பண்ணி உள்ளே வருதோ அப்போது அது வந்து கேன்சராக மாறதுக்கு, அந்த கேன்சர் செல்ஸ் இருந்ததுன்னா இதை பைபாஸ் பண்ணி வந்ததுன்னா அது கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹெச்ஐவி என்ன பண்ணுன்னா நம்மளோட இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணும்போது கேன்சராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கப்போசிஸ் சார்கோமா, நிறைய கேன்சர்ஸ் அதில் ஹெச்ஐவி ரிலேட்டட் கேன்சர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் யூஸ்வலாக காரணம், கேன்சர் வரதுக்கான காரணங்கள். பட் ஓவர் த இயர்ஸில் 90ஸ்லேருந்து இப்போ 2022 ஒரு 30-40 இயர்ஸில் எப்படி இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே இந்த ரீசன்ஸ்னால தானா? மெஜாரிட்டிலி இந்த ரீசன்ஸ்னால தான், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் இது எல்லாமே வரக்கூடிய ப்ராப்ளம். அப்போவும் இருந்தது, பட் ரொம்ப இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ எங்கே நம்ம ஃபுட்டே வந்து சாப்பிட்றது எல்லாமே மெஜாரிட்டிலி அவுட் சைட் ஃபுட்டு, ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, பாடி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஸோ இதெல்லாமே நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், பொல்யூஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஸோ இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். டாக்டர், முன்னால் வந்து இந்த கோலன் கேன்சர் அப்படிங்கிற டேர்மே பெருசாக யாருக்குமே தெரியாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான், ரொம்ப யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அங்கே தான் வந்து கோலன் கேன்சர். பட் ஓவர் தேஸில் இப்போ இங்கேயுமே கோலன் கேன்சருக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது பார்க்குறோம். அதுக்கான இதில் எப்படி இப்போ இந்த சில டைப் ஆஃப் கேன்சர்லாம் வெளில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ எப்படி இந்தியாவுக்குள்ளேயே அந்த மாதிரியான இது? இல்லை சார், ஃபாரின் கல்ச்சர் நம்ம எல்லாமே அடாப்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட டயட்டிக் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறி போச்சு. மாறி போகும்போது உங்களுக்கு அதான் சொன்னேன் இல்லையா, கோலோரெக்டல் கேன்சருக்கு முக்கியமானது வந்து ரெட் மீட்டுன்னு சொன்னேன். அந்த மீட் வந்து அவ்வளோ தூரம் டீப் ஃப்ரைடாக சாப்பிடும்போது இன்சிடென்சஸ் இன்க்ரீஸுங்க. நாட் தட் 100% எல்லாரும் சாப்பிட்றவங்களுக்குலாம் வரணுன்றது இல்லை, வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல்லாம் இருக்கும்போது அந்த இந்த ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ ரெட் மீட் ஆபத்தா? ரெட் மீட் குக் பண்ணுற விதத்தில் ஆபத்தா? கன்சியூம் பண்ணுற விதத்தில் எதுவுமே ஆபத்து. ரொம்ப டீப் ஃப்ரைட், எனி திங் விச் இஸ் டீப் ஃப்ரைட் இஸ் நாட் குட் டு த ஹெல்த். இப்போ முன்னால் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப மிட்ஸ் லெவலில் போனாலுமே அவங்களுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இப்போ இல்லை. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பிங்க மட்டும் தெரியும். பட் இப்போ நீங்கள் வந்து கீமோதெரப்பிக்கு முன்னாலே நீங்கள் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டாக்கிங் அபவுட் ட்ரீட்மெண்ட்ஸில் எவ்வளோ அளவு அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்குது அண்ட் இப்போ ஸ்டேஜ் 4 வரைக்கும்லாம் சொல்லுவாங்க. அதில் எந்த ஸ்டேஜ் வந்தால் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளால் ஃபேட்டல் இல்லாமல் காப்பாற்ற முடியும்னா என்ன ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம்? ஸோ இப்போ ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எத்தனை டைப் ஆஃப் ஸ்டேஜிங் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் எப்படின்றது தெரியும். ஸோ ஸ்டேஜ் 0ன்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 0னா கேன்சர் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது. இது வந்து ஸ்க்ரீனிங் மெத்தடில் கண்டுபிடிக்கிற டைப்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது மெஜாரிட்டிலி வந்து அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அண்டர்கோ ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். அதனால தான் அவங்களோட சர்வைவல், கேன்சர் வந்தாலும் சர்வைவல் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ரீசன். அடுத்து வந்து ஸ்டேஜ் 1.
ஸ்டேஜ் ஒன்னுன்றது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலயே கன்ஃபைண்டாக இருக்குது கட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிவரில் ஆரம்பிக்குதுன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு பார்ட்டில் மட்டுமே இருக்குது. ஸ்டேஜ் 2ன்றது அதை விட கொஞ்சம் பெருசாகி பக்கத்தில் மேபி ஏதாவது நெறிக்கட்டிகளுக்கு வந்திருக்கலாம். இதில் ஸ்டேஜ் 3ன்றது வந்து பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டிகளுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இது லோக்கலி அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 வந்து யூஸ்வலாக ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். லோக்கலைஸ்டு டிசீஸ் பொதுவாக எல்லாம் ஒரு சைட்டுக்குன்னு நான் சொல்ல வரல, ஒவ்வொரு சைட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டேஜ் 3 வந்து லோக்கலி அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 வந்து மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ்னு சொல்லுவோம், வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆனது கூடியது. ஸோ இப்போ ஏர்லி ஸ்டேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா எதர் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைனா 2 ட்ரீட்மெண்ட்டோட முடிச்சிடலாம். லோக்கலி அட்வான்ஸ்டு டிசீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ சர்வைவலும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேஜ் பொறுத்து தான் உங்களுக்கு சர்வைவல். ஏர்லி ஸ்டேஜாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சர்வைவல் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1க்கு ஒரு 90 to 95% சர்வைவல் இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா 90லேருந்து 95 பேருக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே ஸ்டேஜ் 2ன்னு வரும்போது அது ஒரு 80%க்கு ட்ராப் ஆகும். இதே ஸ்டேஜ் 3ன்னு வரும்போது அது வந்து ஒரு 60 to 70% ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேஜ் 4ன்னு வரும்போது சில இதுவில் வந்து ஓரளவுக்கு குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மெஜாரிட்டியில் ஸ்டேஜ் 4ல் குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம கண்ட்ரியில் இப்போ சென்னை தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா என்ன டைப் ஆஃப் கேன்சர் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது, இருந்ததுக்கு வராங்க? இப்போ வந்து மென்னுக்கு அண்ட் விமெனுக்கும் மாறுபடும். அது விமெனுக்கு வந்து ஏர்லியர் வந்து அர்பன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து சர்விக்ஸ் கேன்சர் இருந்தது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இப்போ பிரஸ்ட் கேன்சர் இன்சிடென்ஸ் இஸ் இன்க்ரீசிங். மென்னுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் அண்ட் ஓரல் கேவிட்டி புட்டுகெதர், ஓரல் கேவிட்டி ஓரோஃபேரிங்ஸ் எல்லாமே சேர்த்து ஹெட் அண்ட் நெக் மெலிக்னன்சின்னு சொல்லுவோம், வாய்ஸ் வகை சார்ந்த புற்றுநோய். ஏன்னா நிறைய வந்து இந்த ட்ரக்ஸ் இந்த இதுவெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, டொபாக்கோ வந்து அந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ எடுக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஓவரால் இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அதிகமாக வரக்கூடிய கேஸ் வந்து பிரஸ்ட் கேன்சர்ஸும் வருது. ஓகே. இப்போ என்ன டைப் ஆஃப் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லாம் இருக்குது? இப்போ வந்து இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்கும்போது ஒரு ஆனுவல் செக்அப் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இப்போ அதில் வந்து இந்த டெஸ்ட்லாம் ஆட் ஆகுதா, இல்லை வந்து அது போக அட்வான்ஸ்மெண்ட்டாக பண்ணால் தான் தெரியுமா? அது இல்லை. இப்போது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து எல்லா கேன்சருக்கும் பண்ண முடியாது. சில குறிப்பிட்ட கேன்சருக்கு பண்ணால் அதுக்கு ஈஸியாக ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இன்சிடென்ஸ் காமனாக இருக்கக்கூடிய சர்விக்ஸ் கேன்சருக்கு வந்து பேப்ஸ்மியர்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் பண்ணும்போது அது ஏர்லியாகவே நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 0லேயே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். இது நம்ம ஆனுவல் செக்அப் வருது, ப்ரிடாமினெண்ட்டாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணுறாங்க, அதில் வந்துருது. அது ஆனுவல் செக்கப்பில் அது ஒவ்வொரு பேக்கேஜில் பொறுத்து இருக்கும் சார். எந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே நீங்கள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேன்சர் ஸ்க்ரீனிங்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா ஹை ரிஸ்க்கை பார்த்துட்டு உங்கள் டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது தேவையா இல்லையா அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து சர்விக்ஸ் கேன்சருக்கு. மேமோகிராம் வந்து நம்ம கைக்கு தெம்பறதுக்கு முன்னாடியே எக்ஸ்ரே மூலிமா மார்பகத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது யூஸ்வலாக ஒரு 40 வயசில் வந்து ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஏர்லி சேஞ்சஸ் கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம வந்து டயக்னோஸ் பண்ண முடியும் கேன்சரை. இது வந்து மார்பக புற்றுநோய்க்கு இருக்குது. கோலோரெக்டல் மெலிக்னன்சிஸ்க்கு வந்து அந்த மோஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ஃபீக்கல் ஃபார் அக்கல்ட் பிளட்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 நாள் கொடுப்போம், இல்லை இன்னும் சிங்கிள் டே டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து கண்ணுக்கு பிளட்டு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அக்கல்ட் பிளட் மைக்ரோஸ்கோப்பிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும், அந்த டெஸ்ட்டும் இருக்குது. லங் கேன்சர்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக வந்து க்ரானிக் ஸ்மோக்கர்ஸ்க்கு யூஸ்வலி 55 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட் பார்த்துட்டு லோ டோஸ் சிடின்னு சொல்லுவோம். அந்த சிடி ஸ்கேன் பண்ணுறதுக்கு பண்ணோன்னா லங் கேன்சரையும் டிடெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது யூஸ்வலாக இந்த காமன் கேன்சர்ஸ்க்கு. அதே மாதிரி மென்னுக்கு வந்து ஓவர் 50 இயர்ஸ் 60 இயர்ஸில் வரும்போது நம்ம வந்து பிஎஸ்ஏன்னு சொல்லுவோம், ப்ராஸ்டேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் மூலிமா அந்த ப்ராஸ்டேட்னு சொல்லக்கூடிய பிப்பிலி சுரப்பி அதில் வந்து கேன்சர் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் காமன் இது. லிக்விட் மெலிக்னன்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிசின்னு சொல்லக்கூடிய பேசிக் இது பண்ணி பார்ப்போம். அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா போன் மேரோ ஆஸ்பிரேஷன் எலும்பு மஜ்ஜையை டெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். ப்ராஸ்டேட் கேன்சருக்கான காசஸ் என்னது? ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் எல்டர்லி மென்னுக்கு வரக்கூடிய ஒரு கேன்சர். யூஸ்வலாக வந்து ஓவர் வெயிட் ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்லப்படுது. ஸோ இதுக்கு யூஸ்வலான சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னா இந்த யூரினரி அர்ஜென்சி வயசானவங்களுக்கு யூஸ்வலாக இது 2 பிரச்சனை. இதில் என்னென்னா பிபிஹெச்னு சொல்லுவோம், பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்லுவோம். பினைன்னா அது கேன்சராக மாறலைன்னு அர்த்தம். அவங்களுக்கும் சில சிம்டம்ஸ் இதே மாதிரி இருக்கும். அதில் யூரின் போகும்போது அர்ஜென்சி இருக்கும், ஹெசிடன்சி இருக்கும், ஆரம்பிக்க முடியாது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் போகிறது. ஏன்னா அது அடைச்சிட்டு இருக்கு இல்லையா யூரின் போகிற பாதையில். ஸோ அடைச்சிட்டு இருக்கும்போது உங்களால் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்க திருப்பி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிஎஸ்ஏ பார்க்க வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் இன்சிடென்டலாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதில் தெரிய வரும் பெருசாக இருக்குன்றது. அதில் பயாப்சி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கேன்சர் டிடெக்ட் பண்ணி. ஸோ ஓகே, இப்போ பார்த்துட்டு இருக்க சிலர் கூட என்னோடய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் என்னோட அப்பாக்கோ இல்லை தாத்தாக்கோ இருந்துச்சு அப்படின்னு நினைக்கலாம் அவங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அவேராக இருக்கணும்? இப்போ அவங்களுக்கு இருந்துச்சு, இப்போ எனக்கு இருக்குமான்னு தெரியல, வருமானு தெரியல அப்படின்னா அவங்க எப்படி இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்? இது அதை ஃபேமிலியில் எந்தெந்த கேன்சர்ஸ் ரன் ஆகுன்றது தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர் யூஸ்வலாக ஃபேமிலியில் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ் இவங்களுக்கு இருந்ததுன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓவரி கேன்சர். இது எல்லாமே வந்து பிராக்கான்னு ஒரு ஜீன் இருக்குது, அதனோட டிரான்ஸ்மிட் ஆகும்போது உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருங்குடல் புற்றுநோயும் வந்து ஃபேமிலியில் ரன் ஆகக்கூடிய சான்சஸ்.
இது யூஸ்வலாக இது 3 தான் ஃபேமிலியில் ரன் ஆகும். சில பேருக்கு வந்து ஸ்டொமக் கேன்சரும் சொல்கிறாங்க, பட் அவ்வளோ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஸோ யாரோ ஒருத்தர் இருந்தால் நெசசரி அவங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதே கேன்சர் வரணுன்ற அவசியம் இல்லை, அதே மாதிரி வேறு கேன்சர் வரணுன்ற அவசியம் இல்லை. ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ இதில் வந்து ரேடியோ தெரப்பியோட ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு கேன்சர் இதில். ஸோ இப்போ ரேடியோ தெரப்பி முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்குது, அண்ட் வந்து ரேடியோ தெரப்பி பற்றி நிறைய மிட்ஸும் வந்து ஒருத்தங்களுக்கு ரேடியோ தெரப்பி வந்து சைட் எஃபெக்ட்ஸ் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான. ஸோ ரேடியோ தெரப்பியை பற்றி நான் ஃபஸ்ட்டு ரேடியோ தெரப்பிக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு கேன்சர் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக 3 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி, ரெண்டாவது கீமோதெரப்பி, மூணாவது ரேடியோ தெரப்பி. இது 3மே இருக்குது. எதர் ஒன்றா பண்ண முடியும், இல்லைன்னா காம்பினேஷனில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாத இருக்கக்கூடியது ஹார்மோனல் தெரப்பின்னு சொல்லக்கூடியது பிரஸ்ட்டுக்கும் ப்ராஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பிக்கும் இருக்கக்கூடியதுக்கு ஹார்மோனல் தெரப்பி கொடுக்க முடியும். இது இல்லாத லேட்டஸ்ட்டாக வரக்கூடியது டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது இம்யூனோ தெரப்பின்றது இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரேடியோ தெரப்பி அப்படின்றது எக்ஸ்ரே, அதாவது வந்து நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம் இல்லையா, செஸ்ட்டுக்கு நான் நெஞ்சுக்கு படம் எடுக்கிறோம் எக்ஸ்ரே, அதே மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்ரே வந்து கிலோ வோல்டேஜ் எக்ஸ்ரே. அதே மெகா வோல்டேஜ் இன்னும் பவர் கொடுத்து அதை வந்து கேன்சர் செல்லை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் ரேடியோ தெரப்பி. எக்ஸ்ரேவோ இல்லை காமா கதிர்களை வச்சு ட்ரீட் பண்ணுறது தான் ரேடியோ தெரப்பி. இது யூஸ்வலாக வந்து 6 வீக்ஸ் டியூரேஷன், திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை 6 வாரம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓல்டர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2Dயில் ட்ரீட் பண்ணுவாங்க. 2Dனா அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இது எப்படி இந்த ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றதையும் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ பேஷண்ட் வராங்க ரேடியோ தெரப்பிக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து இது எதுக்காக கொடுக்க போகிறோம், அதாவது வந்து கேன்சரை வந்து சுருக்கி அப்புறம் சர்ஜரி பண்ண போகிறோமா, இல்லை சர்ஜரி அவாய்ட் பண்ணுறதுக்காக கீமோவோட சேர்த்து கொடுக்க போகிறோம். அதுக்கு பேர் கன்கரண்ட் கீமோ ரேடியேஷன் பேர். எதுவுமே பிரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குறது நியோ அட்ஜுவன்ட் தெரப்பின்னு பேர். நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லும்போது நியோ அட்ஜுவன்ட்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முன்னாடி பிரைமரி இல்லை, அதாவது வந்து ஒரு பிரைமரி ட்ரீட்மெண்ட், அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சர்ஜரியில் ஆப்ரேபிளாக இல்லை, அதை சுருக்கி ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும்போது அது நியோ அட்ஜுவன்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எதிர் கீமோவோ ரேடியேஷனோ கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லை சேர்ந்து கொடுக்கலாம். இல்லை சர்ஜரியே பண்ண போகிறதில்ல, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோட் கேன்சர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வாய்ஸ் ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச பேருக்கு வாய்ஸ் ப்ரிசர்வ் பண்ணணுக்கு 2த்துக்கு சேர்த்து கொடுப்போம் த்ரோட் கேன்சருக்கு. அப்படி கொடுக்கும்போது அதுக்கு பேர் கன்கரண்ட் கீமோ ரேடியேஷன் பேர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜுவன்ட் தெரப்பின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி பண்ணி எடுத்துடுறாங்க, மேக்ரோஸ்கோப்பிக்காக கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா கட்டியும் எடுத்துடுறாங்க. கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக் டிசீஸ் இருக்குன்ற பட்சத்தில் அந்த மைக்ரோஸ்கோபிக் டிசீஸை டார்கெட் பண்ணி ரேடியேஷன் கொடுக்கறது வந்து அட்ஜுவன்ட் ரேடியோ தெரப்பின்னு பேர். இது இல்லாத பேஷண்ட்டுக்கு வந்து குணப்படுத்தவே முடியாத போது, இல்லை வலி ரொம்ப சிவியராக இருக்கும்போது பாலியேட்டிவ் ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம். ப்ளீடிங் இருந்தாலோ, இல்லை வந்து ரொம்ப வலி, போன் பெயின் எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகி போனில் வலி இருந்தனாலோ பாலியேட்டிவ் ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த 4 டைப் ஆஃப் ரேடியோ தெரப்பி ஜென்ரல் இண்டிகேஷன்ஸ் ரேடியேஷனுக்கு. ஸோ இது எப்படி பண்ணணும், ஒரு பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு இம்மோபிலைசேஷன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். முன்னெல்லாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் மார்க்கிங் இருக்கும், மேலே கீழே கோடு போட்டு அப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து எப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பேஷண்ட்டை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த டியூமரை வந்து கரெக்டாக டெலினேட் பண்ணி மற்ற ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு இம்மோபிலைசேஷன் டிவைஸ், ஒரு மாஸ்க் மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கோ இல்லை ஒரு பேக் லாக்குன்னு சொல்லுவோம், ஒரு பெட் மாதிரி அதில் படுக்க வச்சுட்டு பேஷண்ட்டை ஒரு சிடி ஸ்கேன் எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஏற்கனவே சர்ஜரிக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு ப்ரைமரியாக வராங்கன்னா எம்ஆர்ஐயோ இல்லை ஒரு சிடியோ பெட் ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணி எக்ஸாக்டாக எங்கே டியூமர் இருக்குன்றதை மார்க் பண்ணிவிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு மீதி இந்த டியூமருக்கு இவ்வளோ டோஸ் கிடைக்கணும். அதே மாதிரி வந்து மற்ற ஆர்கன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் அண்ட் நெக், நாக்கு வாய் புற்றுநோய் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் பரோட்டிட் தான் எச்ச சுரக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரோட்டிட் சுரப்பியை தாண்டி தான் வந்து நாக்கில் இருக்க புற்றுநோயை போய் ரேடியேஷன் தாக்கணும். ஸோ இப்போ இதுக்கு அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா எச்ச சுரக்காது. ஸோ பேஷண்ட் வந்து க்யூர் ஆகிடுவாங்க, பட் எச்ச சுரக்கிறது இருக்கவே இருக்காது, ரொம்ப கஷ்டமாக சிரமப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு விழுங்கிறதுக்கு எல்லாமே. அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் கம் டவுன். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், இதுக்கு இவ்வளோ தான் கிடைக்கணுன்றது எங்களோட டிட்டர்மினேஷன் எங்களுக்கு வச்சுருப்போம். இவ்வளோ தான் டோஸ் இருக்குன்றது ஒரு கைட்லைன் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஃபிசிசிஸ்ட் பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், பேஷண்ட் அங்கே கவுச்சில் போட்டு திரும்ப ட்ரீட் பண்ணும்போது எக்ஸாக்டாக இதை மேட்ச் பண்ணி நாங்கள் இப்போ பிளான் பண்ணதும் இப்போ இருக்கிற பேஷண்ட்டோட பொசிஷன் கரெக்டாக இருக்கான்றதை அக்யூரேட்டாக மேட்ச் பண்ணி ட்ரீட் பண்ணுவோம். இதுதான் ரேடியேஷனோட ப்ராசஸ். இது வந்து 6 வீக்ஸில் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு ஒரு 1 வீக்லேயே கூட ட்ரீட்மெண்ட் முடிக்கிற மாதிரி இருக்குது. சம் ஆஃப் த கேன்சர்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸ்க்கு பண்ணும்போது ஒன் ஆஃப் த இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல்ல நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா 2D மெத்தட். அந்த 2D மெத்தட் எப்படின்னா ஒரு தாமரை மாதிரி எடுத்துக்கோங்க. தாமரைக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய மகரந்தம் அதுதான் டியூமர்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதழ்கள்லாம் நம்மளோட நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ். 2D மெத்தடில் என்ன ஆகும்னா இந்த பக்கமும் ரேடியேஷன் கொடுக்குறோம், இந்த பக்கமும் கொடுக்கும்போது இந்த இதழ்களும் கருகுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக வருது. ஸோ அதுக்கு அடுத்து வந்தது தான் 3Dன்னு வரும்போது ஒரே 2 பக்கமாக இது பண்ணாத 4 பக்கமாக வச்சு கொடுத்தா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த டியூமர் குறையும், அதே சமயத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் ஓரளவுக்கு குறையலாம். இதே வந்து IMRTன்னு சொல்கிறது என்னென்னா அந்த ஒரு இருக்கிறதே பவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு ஆங்கிளில் வச்சு கொடுக்கும்போது எல்லா பக்கத்துலையும் சுற்றி கிடைக்கும்போது நார்மல் டிஷ்யூக்கு இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 200 கிடைக்க வேண்டிய இடத்துல இதுக்கு ஒரு 50 ஒரு 20 அந்த மாதிரி கிடைக்கும்போது அந்த நார்மல் டிஷ்யூவும் ஸ்பேர் ஆகும், அதே சமயத்தில் டியூமரும் கண்ட்ரோல் ஆகும்.
இதே வந்து டெய்லி வந்து அந்த பேஷண்ட்டை இமேஜை எடுத்து டெய்லி மேட்ச் பண்ணி கரெக்டாக ட்ரீட் பண்ணி சிடி ஸ்கேன் எடுப்போம், எடுத்து ட்ரீட் பண்ணி அக்யூரேட்டாக மேட்ச் பண்ணி போடும்போது அதுக்கு பேர் ஐஜிஆர்டின்னு பேர். ஸோ இதெல்லாம் வேரியஸ் மொடாலிட்டிஸ் ஆஃப் ரேடியோ தெரப்பி. ஆனால் இந்த ஐஎம்ஆர்டி ஐஜிஆர்டியில் என்ன ப்ராப்ளம்னா பேஷண்ட் வந்து ஒரு 20-25 நிமிஷம் அசையாத படுக்கணும். ஸோ அந்த இமோபிலைசேஷன் கரெக்டாக இருக்கணுன்றதுனால அதுக்கு அடுத்த வந்தது தான் சொஃபிஸ்டிகேஷனுக்கு வந்தது ரேபிட் ஆர்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. வேறு வந்து இங்கே நடுவில் கட்டி இருக்குது, சுற்றி நார்மல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இது வேகமாக சுற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் ரேபிட் ஆர்க்கில். இது இல்லாத எஸ்ஆர்எஸ், எஸ்ஆர்டி, எஸ்பிஆர்டின்னு சொல்லுவோம். எஸ்பிஆர்டி அப்படின்றது ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பின்னு சொல்லிட்டு இதுதான் நான் சொன்ன மாதிரி 1.5 மாதம் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை ஒரே வாரத்தில் கொடுக்குற மாதிரி ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷன் கொடுக்குறது. இது சில இண்டிகேஷன் இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இது வந்து எக்ஸ்ட்ரா கிரேனியல் சைட்டுன்னு சொல்லுவோம். மூளையை தவிர மீதி எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய இடம். இது டெக்னிக்கு பேர் எஸ்பிஆர்டி. மூளையில் பண்ணக்கூடிய டெக்னிக்கு பேர் எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லுவோம். ஒரே ஃப்ராக்ஷனில் ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சிடும். இல்லை எஸ்ஆர்டின்னு சொல்லுவோம், ஒரு 3-5 ஃப்ராக்ஷன் கொடுப்போம். ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி இல்லைனா ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷனை கொடுக்கறது தான் இந்த இது இல்லாத கேட்டிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. கேட்டிங் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லங்கில் ஒரு கட்டி இருக்குன்னா நம்ம மூச்சு இழுத்து விடும்போது அந்த கட்டி வந்து டிஸ்பிளேஸ் ஆகிட்டே இருக்கும், போயிட்டு நவுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபிடூஷியல் ஒரு மார்க்கர் வைப்போம், கட்டி உள்ள ஒரு மார்க்கர் மாதிரி வச்சு அதை இன்ஃப்ராரெட் கேமரா வழியாக ட்ராக் பண்ணி கரெக்டாக நம்ம ஃபீல்டு இன்ஸ்பிரேஷனில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்பிரேஷனில் வரும்போது மட்டும்தான் ரேடியேஷன் டெலிவர் ஆகும். அது கட்டி அந்த ஃபீல்டை விட்டு போகும்போது ரேடியேஷன் டெலிவர் ஆகாது. ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ரேடியேஷனில் இருக்குது. ஸோ முதல்ல ஆரம்பித்த 2Dலேருந்து ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எஸ்பிஆர்டி, எஸ்ஆர்எஸ், கேட்டிங் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் மேஜராக எல்லாரும் சொல்கிறது இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இப்போ இந்த அட்வான்ஸ்மெண்ட் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ குறைச்சிருக்கு, இல்லை ஆல்மோஸ்ட் வாய்ட் பண்ணிடுச்சு? அது ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்ல முடியாது சார். இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரீட்மெண்ட் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்க்கே கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஸ்கின் டிஸ்கலரேஷன் வரும். அந்த ஸ்கின் டிஸ்கலரேஷன் வந்து நம்ம ஸ்கின் ஸ்பேரிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஸ்பேர் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கலரேஷன் ரொம்ப குறையும். கூடிய சீக்கிரத்திலே பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க, நார்மல் இதுக்கு வரும். சைட் எஃபெக்ட்ஸ் வந்தாலும் மினிமலாக இருக்கும். அதே சமயத்தில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி பெட்டர், ரெக்கவரி வில் பி ஃபாஸ்டர். அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு டைமில் அந்த சைட் எஃபெக்ட்ஸ்க்கான ரோலை ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப குறைச்சிடும். சைட் எஃபெக்ட்ஸை நில்லுன்னு சொல்ல முடியாது, பட் குறைக்கலாம், ரொம்ப குறைக்க முடியும். அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும் ஹையர் அண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது. பொதுவாக இந்த கேன்சரில் வந்து இது பண்ணவங்களுக்கு அதிகமாக இந்த கீமோ வந்து அதிகமாக சொல்லப்படுறதா இருக்கும். யாராவது பார்த்தா கூட கீமோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த ஹேர் லாஸ் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ அந்த இதில் பார்க்கும்பொழுது இப்போ கீமோ பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, அண்ட் வந்து ஹேர் லாஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லுவாங்களா, அதை வந்து இப்போ எப்படி கண்ட்ரோல் ஆகிருக்காது? கீமோவில் வந்து இப்போ டோன்ஸ் டென்ஸ் நிறைய ஒரு 21 நாளைக்கு யூஸ்வலாக ஒன்ஸ். கீமோன்றது வந்து ரசாயன சிகிச்சை, நரம்பு வழியாக ஏற்றுறது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது கீமோ ரேடியேஷன் எல்லாமே ஒன்றாட்டு. எக்ஸ்ரேன்றது ரேடியேஷன்றது வந்து ஃபுல்லாக எக்ஸ்ரே டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அது வந்து டெலிமிஷனில் டெலிதெரப்பியில் நம்ம கொடுக்குறோம். இதே வந்து கீமோதெரப்பின்றது நரம்பில் ஏற்றுற ஒரு விஷயம். இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுப்போம், ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பதிலாக கீமோவும் ரேடியேஷனும் சேர்த்து கொடுப்போம். ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் அட்ஜுவெண்ட்டாகவும் கீமோ கொடுப்போம். குணப்படுத்த முடியாதுன்னும் போது ஓரளவுக்கு சிம்டம்ஸை தள்ளி போடுறதுக்காக பாலியேட்டிவ் கீமோதெரப்பியும் கொடுப்போம். ஸோ இந்த கீமோதெரப்பி எந்த டைப் ஆஃப் ஏஜென்ட்ஸை பொறுத்து சைட் எஃபெக்ட்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்பிளாட்டின் இருக்கக்கூடிய ட்ரக்கு வந்து ரொம்ப ஹேர் லாஸ் அதெல்லாம் பெருசாக இருக்காது. அது ப்ரைமரி ஹெட் அண்ட் நெக் மெலிக்னன்சிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், கைனக் மெலிக்னன்சிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதே பிரஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீமோதெரப்பி ட்ரக்ஸ் வந்து சில ட்ரக்ஸ் வந்து கண்டிப்பாக ஹேர் லாஸ் இருக்கும். பட் எவ்ரிதிங் இஸ் வந்து டெம்பரரி, பெர்மனெண்ட்டாக கிடையாது. இட் வில் க்ரோ அகைன். ஸோ கீமோ ப்ராசஸ் எப்படி நடக்கும்? அது கீமோ ப்ராசஸ் தான். அந்த பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் இது எந்த பாலிசி எடுப்போம். எங்களுக்கு வந்து காவேரியில் டிசிப்ளினரி போர்டுன்னு இருக்குது. இந்த பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாருமே மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், அதுக்கப்புறம் பெத்தாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒப்பீனியன் கொடுத்து ஒரு டிசிப்ளினரி போர்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கீமோவும் ரேடியேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ரேடியேஷனுக்கு என்ன வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு நான் வந்து என்னோட எவ்வளோ டோஸ் என்னன்றதை இது பண்ணுவேன், என்னோட பிளானிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி கீமோதெரப்பிக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில பிளட் இன்வெஸ்டிகேஷன், இசிஜி, எக்கோ இதெல்லாம் பார்த்துட்டு பேஷண்ட் ஃபிட்டா, ஜெனரல் கண்டிஷன் ஓகேவா, நல்லா இருக்கா, அவரால் இதை தாங்க முடியுன்ற பட்சத்தில் கொடுக்கலாம். இல்லைன்னா டோஸை முதல்ல கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீ மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. என்னென்னலாம் சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அது வராது இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாமிட்டிங் வர மாதிரி இருந்தால் அதுக்கெல்லாம் ஆன்டி எமிட்டிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணதுக்கப்புறம், இல்லை சில பேருக்கு அலர்ஜி வருன்ற மாதிரி இருந்தால் அலர்ஜி வராது இருக்கிறதுக்கு டெக்ஸா, அதுக்கப்புறம் வந்து சிபிஎம் சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோஅப் வர சொல்லுவோம்.
வர சொல்லும்போது அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. வீக்லி நாங்கள் ரிவ்யூஸ் பார்ப்போம். நாங்கள் பார்க்குற மாதிரி மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் ரிவ்யூ பார்ப்பாங்க. சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ட்ரக்ஸை கொடுத்து சரி பண்ணும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அந்த பேஷண்ட்டோடைய வாழ்நாள் ஆக்சுவலாக எக்ஸ்டெண்ட் ஆகுதா, இல்லைனா இப்போ வந்து அது மொத்தமாகவே இது வந்து போகிறதுக்கான ஸ்டாப்பே பண்ணிடுறோமா இந்த இதில்? அது ஸ்டேஜை பொறுத்து. உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எதுக்கு ஃபாலோ அப் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் தெர் இஸ் ஹை ரிஸ்க் ஃபார் ரெக்கரன்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் மெலிக்னன்சி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வரலாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து எப்படி இருக்காங்கன்றதை வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஃபாலோ அப் நம்ம பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே, இப்போ இருக்க அட்வான்ஸ்மெண்ட் வச்சு சொல்லுங்கள். இப்போ ஸ்டேஜ் 3 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஸ்டேஜ் 3னா அதை வாழ்நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வரைக்கும் ஸ்டேஜா, அல்லது வந்து ஸ்டேஜ் 3னாலே நீங்கள் இல்லை மொத்தமாக ரெகரன்சி எல்லாம் பண்ண முடியும்? இல்லை, அதான் சொன்னேன் 60 to 70% நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு பர்சன்டேஜ் தான். எல்லாத்துக்குமே ஒரு பர்சன்டேஜ் சொல்ல முடியும். இப்போ நாங்கள் வந்து we are trying to make the patient to come to that percentage. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60% க்யூர் ஆகும்னா we are trying to make the patient to come into that 60%. மீதி ஒரு 40%க்கு ஃபெயில் ஆகும். ஈவன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் 1க்கு எங்களால் கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா 90 to 95% நம்ம க்யூர் ஆகும். ஒரு 5% வந்து என்ன ஆகும்னா அந்த டிசீஸ் பயாலஜி கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்ததுன்னா அந்த 5 பேருக்கு ஸ்டேஜ் 1லேயே கூட ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டேஜை பொறுத்து இண்டிவிஜுவல் சசப்டபிலிட்டியை பொறுத்து தான் எல்லாமே மாறும். இப்போ இதில் வந்து டார்கெட்டட் தெரப்பி இதெல்லாம் பேசுகிறோம். இப்போ அது ஆக்சுவலாக இப்போ டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னா இப்போ டார்கெட் பண்ணி தான் போகுது அப்படிங்கிறது மீனிங். ஸோ இந்த கேஸ் அப்படின்னா அதில் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இது பண்ணி அது வந்து கம்பேர் டு கீமோதெரப்பி கம்மி. டார்கெட்டட் தெரப்பினா முதல்ல என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து ஒரு செல்லுலையும் ஒரு ரிசப்டார்ன்றது ஒன்று இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கிறது அது உள்ள அதை வச்சு தான் அது க்ரோத் வளரும். இந்த கேன்சர் செல்ஸில் வந்து என்னென்னா இது ஒரு கள்ளச்சாவியை போட்டு திறந்த மாதிரி ஒரு பூட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிசப்டாரை ஒரு பூட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ கள்ளச்சாவியை போட்டு திறந்துடுற மாதிரி அது உள்ள மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. அது ஒன்று ஒன்றா இது கேன்சர் செல்ஸில் மட்டும் அந்த பூட்டு திறந்து கிடக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நல்ல சாவின்னு சொல்லக்கூடிய இந்த டார்கெட்டட் தெரப்பி வச்சு அதை போட்டுரும். ஸோ எந்தெந்த கேன்சர் செல்லில் வந்து அந்த பூட்டு திறந்துருக்கோ அதை மட்டும் தான் போய் இது மெயினாக டார்கெட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ ஹார்மோனல் தெரப்பி வந்து அதே மாதிரி ERPRனு ஒரு ரிசப்டர் இருக்குது பிரஸ்ட் கேன்சரில். ஸோ இது எப்படின்னா அழற குழந்தைக்கு பாலை கொடுத்து பேசிஃபை பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எந்தெந்த செல்ஸில் அந்த ரிசப்டர் இருக்கோ இது அந்த செல்ஸில் போய் ஆக்ட் பண்ணி ஃபர்தராக மல்டிப்ளை பண்ண விடாத பண்ணிடும் ஹார்மோனல் தெரப்பின்றது. ஸோ இம்யூனோதெரப்பி வந்து இப்போ இதிலேருந்து வரக்கூடியது தானே அது? இம்யூனோதெரப்பி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா போலீஸ் இம்யூனோ சர்வைலன்ஸ், அந்த போலீஸ் செக்அப் பூத்தில் செக் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, அந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று போட்டுவிட்டு அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுது கேன்சர் செல்ஸ் வந்து இம்யூன் செல்ஸ்லேருந்து. இந்த இம்யூனோதெரப்பி என்ன பண்ணும், அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி விட்டுடும். ஸோ போலீஸ் வந்து இட் வில் ஐடென்டிஃபை நம்மளோட இம்யூனிட்டியே வந்து அந்த கேன்சர் செல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கில் பண்ணுறது தான் இம்யூனோதெரப்பி. இப்போ நிறைய கேன்சர் சர்வைஸ் பார்க்குறோம். அவங்க வந்து நிறைய சொல்கிறாங்க, நான் வந்து கேன்சர் வந்து ஃபைட் பண்ண முடியும், நீங்கள் ஹோப்பை லூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத பார்க்க முடியுது. பட் அது மட்டும் போதுமானதா? இப்போ கேன்சரில் இருக்கவங்களுக்கு அவங்க கேன்சர் சர்வைஸ் பேசுகிறது மட்டும் போதுமானதா? அது இல்லை சார், இது ஹோலிஸ்டிக் அப்ரோச். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் சப்போர்ட் குரூப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வேணும். இது ஒருத்தர் சொல்கிறதுனாலேயே வந்து இதுவாகிடாது. ஸோ அது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாத்த விட பேஷண்ட்டோட வில் பவர் அதை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடும், நல்லா ஆகிடும். அதாவது ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க சொல்லலை, குணப்படுத்துகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதை கிளியராக சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அவங்கள வந்து மனதளவில் தயார்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எதிர்கொள்ளும் போது நல்லபடியாக நிறைய பேர் நல்லா இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட வந்து ஓகே இப்போ அலார்மிங் ரேட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து அதுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னு இயர்லி சிம்டம்ஸ்னு ஏதாவது வந்து சொல்ல முடியுமா? இப்போ சில பேர் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருப்பான், இல்லை பேசிவ் ஸ்மோக்கர்ஸாக கூட பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கப்போ ஓகே இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான சிம்டம்ஸ் நம்ம வந்து அலர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? பொதுவாக ஒரு 7 to 8 சிம்டம்ஸ் சொல்லலாம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து கேன்சருக்கு பொதுவானது. ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ஏற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஜென்ரலாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆறாத புண் நாக்குலையோ உடம்புல எனி பார்ட் ஆஃப் த பாடி ரொம்ப நாளாக ஒரு புண் ஆறவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது இமீடியட்டாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நீங்கள் டயபெட்டிக் ஃபுட்டோட கம்பேர் பண்ணிக்கூடாது. காலைல டயபெட்டிஸ் ஃபுட்டுக்கு ஸோ அது டிஃப்ரெண்ட் என்டிட்டி. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கெட் செக் வித் டாக்டர். இந்த சிம்டம்ஸ்லாம் சொல்கிறேன், பட் இது எல்லாமே வந்து பயமுறுத்தத்துக்காக சொல்லப்பட வேண்டிய விஷயம். என்னன்னா அந்த சிம்டமும் காமனாக வரக்கூடியது ஒன்று சேமாக இருக்குது. அதனால தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆறாத புண் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்ரஸிவ் டிஸ்பேஜ், அதாவது விழுங்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரல் மாற்றம் இருக்குது. இது நம்ம சாதாரணமாக ஒரு காமன் கோல்டுலேயே வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு டாக்டரை பார்த்து செக் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். இதே வந்து இது கண்டினியூஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல திடமாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்போ செமி சாலிடாக சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் திரவமாக சாப்பிட்ற, இப்படி ப்ராக்ரெசிவாக இதுவாகுது அப்படின்னும் போது உடனடியாக பார்க்கணும். குரல் மாற்றம் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். URI வரும்போது ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும்போது சாதாரணமாக இருக்கலாம். பட் அது வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இமீடியட்டாக அதுவும் செக் பண்ணணும். கிரானிக் காஃப் அதே மாதிரி இப்போ கோவிட் வந்து எல்லாருமே காஃப் பண்ணிட்டு இருந்தாங்க, சப்சைட் ஆகிடுச்சு. பட் இது கிரானிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது, நேகிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு செக் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து பசியின்மை.
ரொம்ப பசி இல்லாத எப்பயாவது ஒரு வாட்டி எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம். பட் அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, பசி இல்லை, ஏர்லி சட்டைட்டின்னு சொல்லுவோம். ரொம்ப சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடும்போதே வயிறு ஃபில் ஆகிடுறது, குடிக்காத போகிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குடலில் வந்து வரக்கூடிய புற்றுநோய்க்கு முக்கியமான அறிகுறி ப்ளீடிங் பிஆர்னு சொல்லுவோம். அது வந்து மோஷன் போகும்போது ரத்தம் வருது. இது பைல்ஸ்லேயும் வரும், பட் என்னன்றதை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம். மோஷன் அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் சில நாளைக்கு வருது, சில சமயம் வந்து லூஸ் மோஷனாக போகுது அப்படின்ற மாதிரி தான். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்லேயும் இது வரும் காமனாக. பட் வந்து எதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கிறது பெட்டர். ரீசெண்ட் ஆன்செட்டாக எல்லாமே இருக்குது, உங்களுக்கு மாற்றம் உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி தான் அந்த சிம்டம்ஸ் வந்து இக்னோர் பண்ணாத பண்ணிக்க வேண்டியது ஒரு விஷயம். அதே மாதிரி லம்ப்ஸ், பெயின்லெஸ் லம்ப்ஸ் எங்கேயாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான். நம்ம லைப்போமா, நம்மளுக்கு கொழுப்பு கட்டி அங்கே எங்கே தடவை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருக்கும். பட் அந்த கட்டி வந்து இப்போ புதுசாக ரீசெண்ட் ஆன்செட்டாக வருதான்றதை பார்க்கணும். இல்லை லிம்ஃபோமாவில் சொல்லும்போது எல்லா இடத்துலையும் நெறிக்கட்டிகள் வந்து அதிகமாகும். ஸோ அது செக் பண்ணிக்கணும். இல்லை ஏற்கனவே இருக்கிற கட்டி திடீர்னு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை வலி கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நோட்டீஸ் பண்ணணும். அதே மாதிரி அன்இன்டென்ஷனல் லாஸ் ஆஃப் வெயிட், நல்லா வந்து எதுவுமே நான் இன்டென்ஷனாகவே பண்ணலை, எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணல, பட் வெயிட் லாஸ் நல்லாவே இருக்குது அப்படின்ற போது செக் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு மச்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மறு மச்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதிகமாக சைஸ் பெருசாகுது, இல்லை வந்து ரெட்னஸ் அதிகமாகுது, இந்த மாதிரி இருக்குது, அரிப்பு எடுக்குது, இந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் இமீடியட்டாக செக் பண்ணுங்க. இதெல்லாம் காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்ததுன்னா யூ கெட் செக் வித் டாக்டர். ஃபைனல் கொஸ்டின் டாக்டர், இப்போது நம்ம நிறைய இந்த கேன்சருக்கு வந்து அதிகமாக சொல்கிறது வந்து இங்கேருந்து எல்லாரும் சொல்கிறது வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த லைஃப் ஸ்டைல் தான் சொல்கிறேன். இப்போது நிறைய சில லைஃப் ஸ்டைல்ஸை மாற்ற முடியாது. இப்போ நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்கள வந்து மாற்றோன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டம். பட் டு சம் எக்ஸ்டென்ட் அது வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபுட்டு லைஃப் ஸ்டைல்லையோ இதை முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இது அவாய்ட் பண்ணலன்னா என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? டிப்ஸ் என்னென்னாலாம் மெயினாக வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸை கடைப்பிடிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நிறைய டேக் ஃபைபர் ரிச் ஃபுட், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுங்க. ஃபைபர் இருக்கக்கூடிய டயட் நிறைய எடுக்கணும். இதே வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும், அன்டைம்லி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மெயின்டைனிங் த ஐடியல் வெயிட், உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் மெயின்டைன் பண்ணணும். ஒபிசிட்டி ஒன் ஆஃப் த ரிஸ்க், அது கேன்சருக்கு மட்டும் இல்லை, பட் மற்ற கார்டியோவாஸ்குலர், டயபெட்டிஸ் எல்லாத்துக்குமே அது ஏன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாமே ஒரு செயின் ஆஃப் டிசீசஸ். ஸோ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு அது முக்கியமாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ஒன்று. ஸ்மோக்கிங் செசேஷன் எதுவுமே ஏற்கனவே பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அதை நிறுத்தணும், பழக்கத்தை வந்து நிறுத்துறது பெட்டர். கெட் செக் வித் த டாக்டர். ஆல்கஹால்ஸ்லேருந்து அப்ஸ்டினெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அண்ட் இது வந்து ஹை ரிஸ்க் செக்ஷுவல் பிஹேவியரை அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கணும். அது இல்லாத ஸ்க்ரீனிங், உங்களுக்கு எதெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது பெட்டர். அது ஒன்று. எல்லாத்தோட முக்கியமானது இப்போ தேவை வந்து குட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை, அவசியமான ஒரு விஷயம். குட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தால் ட்ரீட்மெண்ட் வில் பி ஈவன் இஃப் இட் இஸ் கோயிங் டு கம் தென் ட்ரீட்மெண்ட் வில் பி கேக் வாக், ஒன்றும் பெருசாக இஷ்யூ இருக்காது. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க, ரொம்ப வைட்டலாக இன்ஃபர்மேஷன் கூட. உங்கள் அவேர்னஸ்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.